கலையுடன் நாட்டு நலன்பணி திட்டக் குழுவை தொடங்கினர். முதல் நாள் அன்று எங்கள் கல்லூரியின் மாணவிகள் போதை தடுப்பு அவசியம் என்னும் தலைப்பில் விழிப்புணர்வு நடத்தினர். கருத்துரையாளராக டாக்டர் எஸ்.எம். சிவகுமார் அவர்கள் சமூகத்தில் பெண்களின் பங்களிப்பு அவசியம் என்றும் பெண்களின் சிறப்பையும் தெளிவாக எடுத்துரைத்தார். இரண்டாம் நாளன்று திருவல்லரை கிராமத்தில் அழகிய நந்தவனத்தில் எம் கல்லூரி மாணவிகள் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். முதலுதவி அவசியத்தை குறித்து பயிற்சி அளித்தார். அதன் மூலம் மாணவிகள் பல குறிப்புகளை கற்றுக்கொண்டனர். பூச்சி மருந்து குடித்தால் எப்படி முதலுதவி அளிக்க வேண்டும் என்பதை விளக்கினார். மேலும் பல்வேறு முதலுதவி அவசியத்தை எடுத்துரைத்து கண்முன்னே கற்பித்தார். நாளன்று திடக்கழிவு வேளாண்மை என்னும் தலைப்பில் பத்மஸ்ரீ விருது பெற்ற திரு மா. சுப்புராமன் அவர்கள் கழிவறை பயன்பாட்டின் அவசியத்தையும் அதை பயன்படுத்தாவிட்டால் ஏற்படும் பின் விளைவுகளையும் எடுத்துக் கூறி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். Sabari Raja, Assistant Superintendent
We are honored to have our respected guest present the prize for university. I request Ms. Shivapriya from Cotton Waste Department. ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரி நாட்டு நலப்பணி திட்டம் திருவெள்ளரை பஞ்சாயத்தில் கட்டமைக்கப்பட்ட கிராமங்களில் 21/12/2025 அன்று முதல் 7 நாள் NSS சிறப்பு முகாமை தொடங்கியது. திட்ட அலுவலர்களின் வழிகாட்டுதலின் கீழ் 232க்கும் மேற்பட்ட NSS தன்னார்வலர்கள் இம்முகாமில் பங்கேற்றனர். போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணிகள் நாள் தொடங்கியது. இப்பேரணி போதைப் பொருட்களால் உண்டாகும் தீமைகள் மற்றும் விழிப்புணர்வு மற்றும் கிராம மக்களிடையே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவிக்கும் விதமாக அமைந்தது. மதிய அமர்வில் தமிழாய்வு துறையை சார்ந்த இளநிலை 2ஆம் ஆண்டு மாணவி எம் ஆக்லா ஜமான் வரவேற்புரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஊக்க உரையாளரான டாக்டர் எஸ் சிவகுமார் சிந்தனை செய் மனப்பி என்ற தலைப்பில் உரையாற்றினார். அவர் நேர்மறையான சிந்தனையை வலியுறுத்தி மன உணர்ச்சி மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கான ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தின் நன்மைகளை எடுத்துரைத்தார். 2ஆம் ஆண்டு உயிரி தொழில்நுட்ப மாணவி எஸ் அனந்த ஜனனி நன்றியுரையாற்றினார். அதைத் தொடர்ந்து தேசபக்தி பாடல் மற்றும் உறுதிமொழி வாசிக்கப்பட்டது. சிறப்பு முகாமின் 2வது நாள் 22/12/2025 புதிய வாக்காளர்கள் மற்றும் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு பேரணியுடன் தொடங்கியது. தன்னார்வலர்கள் பதாகைகளை ஏந்தி சென்று பொதுமக்களுக்கு அவர்களின் ஜனநாயக உரிமைகள் மற்றும் பொறுப்புகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் முழக்கங்களை எழுப்பினர். புதிய வாக்காளர் அடையாள அட்டை பதிவு குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. தன்னார்வலர்கள் வீடு வீடாக சென்று தகுதியான வாக்காளர்களின் விவரங்களை சேகரித்து அவர்களை பதிவு செய்து தேர்தலில் பங்கேற்க ஊக்குவித்தனர். ஜனநாயகத்தின் வலுப்படுத்துவதை ஒவ்வொரு வாக்கின் மதிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி பேரணி மற்றும் கணக்கெடுப்பு உதவியது. இதைத் தொடர்ந்து நங்கவனம் மற்றும் காவல் மற்றும் ஸ்ரீ செல்லாமியம்மன் கோவில் ஆகிய இடங்களில் கடந்த துப்புரவு பணியில் தன்னார்வலர்கள் பங்கேற்றனர். மதிய அமர்வில் முதலுதவி பயிற்சியாளரான எஸ் ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அவசரகால சூழ்நிலைகளில் முதலுதவியை முக்கியத்துவத்தை வலியுறுத்தி தனது அனுபவங்கள் மூலம் மற்றவர்களின் முதலுதவி நுட்பங்களை சேர்த்தார். விளையாட்டுகள் மற்றும் சூழ்நிலை உருவாக்கி நடவடிக்கைகளுடன் நாள் நிறைவடைந்தது. சிறப்பு முகாமின் 3ஆம் நாள் 23/12/2025 அன்று திருவள்ளை பஞ்சாயத்தில் 232 தன்னார்வலர்கள் பங்கேற்று கழிவுகளை பிரிப்பது நாளில் தொடங்கினர். அதைத் தொடர்ந்து நந்தவனத்தில் சுகாதாரத்துறை நாப்கின்களை ஆற்றுவது குறித்த கணக்கெடுப்பு மற்றும் துப்புரவு இயக்கம் ஆகியவை நடைபெற்றன. கிராம பெண்களுக்காக சேலை கட்டுதல் மற்றும் சிலை அலங்கார பயிற்சியை நடத்தியது. மேலும் NSS தன்னார்வலர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு போட்டிகளை நடத்தினர். மதிய அமர்வில் பத்மஸ்ரீ விருது பெற்ற ஸ்கூல் இயக்குநர் கே. சுப்புராமன் சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் நடைமுறைகளில் முக்கியத்துவத்தை எடுத்தார். இடர்களின் சூழ்நிலை என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு ஆற்றினார். NSS தன்னார்வலர்கள் பெண்கள் கல்வி குறித்த உரை மற்றும் நாடகம் கிராம மக்களிடையே NSS தன்னார்வலர்களின் பாடல் மற்றும் உறுதிமொழிகள் தேசபக்தி குறிப்போடு நிகழ்ச்சி நிறைவடைந்தது. சிறப்பு முகாமின் 4வது நாள் 24/12/2025 பெண்கள் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் தேசிய கல்வி தொடர்ந்து கிராம மக்களிடையே சுகாதாரம் கழிப்பறை பயன்பாடு பின்னர் தன்னார்வலர்கள் நடத்திய கண் மருத்துவ முகாம் நாளின் முக்கிய அம்சமாக அமைந்தது. இந்த முகாமில் சுமார் 150 கிராம மக்கள் பங்கேற்று பயனடைந்தது. மதிய அமர்வில் திருமதி ஏ. பிரவீனா அவர்கள் மாதவிடாய் சுகாதாரம் என்ற தலைப்பில் ஊக்க உரையாற்றினார். இந்நிகழ்வில் சுய சுகாதாரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துதல், சானிட்டரி நாப்கின்கள் மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மற்றும் பெண்களுக்கு சுகாதார முறைகளை ஊக்குவித்தல் நடைபெறுகிறது. பெண் கல்வி என்பது கருப்பொருள் NSS தன்னார்வலர்கள் நடத்திய சிந்தனை தூண்டும் முறை மற்றும் வினாடி நாமும் இம்மகத்தில் இடம்பெற்றுள்ளது. சிறப்பு முகாமின் 5வது நாள் 25/12/2025 மழைநீர் சேகரிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியுடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து கிராம மக்களிடையே சுகாதார நடைமுறைகளை புரிந்துகொள்ள கழிப்பறை பயன்பாடு குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. பின்னர் தன்னார்வலர்கள் நந்தவனத்தில் துப்புரவு பணியை மேற்கொண்டனர். இது சுற்றுச்சூழல் தூய்மை மற்றும் சுகாதாரத்திற்கு வாக்களித்தது. திருச்சி மேக்சிவிஷன் மருத்துவமனையால் நடத்தப்பட்ட கண் மருத்துவ முகாமில் 150 கிராம மக்கள் கண் தொடர்பான பயனடைந்தனர். மதிய அமர்வில் புகழ்பெற்ற சுத்தம் மற்றும் வறுமணிகள் பணமக்களால் நிலையான வாழ்க்கை மற்றும் முழுமையான குணப்படுத்துதலை ஊக்குவித்து மூலிகை மருத்துவத்தின் பங்கு அறிவூட்டும் முறையை நிகழ்த்தினார். தென்னிந்தியாவிலிருந்து தோன்றிய ஒரு பண்டைய முறையான சுத்த மருத்துவத்தின் கொள்கைகளை அவர் சேர்த்தார். இது இயற்கை வைத்தியம் மற்றும் உடல் மனம் மற்றும் ஆன்மாவை சமநிலைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. புத்துணர்ச்சிக்கான காய கல்வம் உடல் மற்றும் மன நல்லிணக்கத்தை மீட்டெடுப்பதற்கான வறும சிகிச்சை மற்றும் மூலிகை தயாரிப்புகளின் பயன்பாடு போன்ற நடைமுறைகளை அவர் வலியுறுத்தினார். ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் நிலையான வாழ்க்கை முறையின் அடிப்படை பாரம்பரிய அறிவின் முக்கியத்துவத்தை அவர்
முகாமின் 6வது நாளை 26/12/2025 பிளாஸ்டிக் பயன்பாட்டை ஒழிப்பது குறித்த விழிப்புணர்வு பேரணி தொடங்கியது. தன்னார்வலர்கள் பதாகைகளை ஏற்றி பொதுமக்களை நோக்கி மற்றொரு குழு விழிப்புணர்வு பேரணி பங்கேற்றது. இதைத் தொடர்ந்து நந்தவனத்தில் துப்புரவு பணி நடைபெற்றது. தபால் நிலையத்தில் நடைபெற்ற ஆதார் முகாம் ஒரு பெரிய வெற்றியாக அமைந்தது. 150 கிராம மக்கள் பயனடைந்தது. பெண்கல்வி என்ற பேச்சு வினாடி வினா மற்றும் நாட்டுப்புற நடனம் ஆகியவை மற்றொரு சிறப்பாக மதிய அமர்வில் அஞ்சல் அலுவலக கேள்வி திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு அஞ்சல் அலுவலக உதவி கண்காணிப்பாளர் ASP திரு ஆர் சபரிராஜன் நடத்தினார். அவர் சேமிப்பு மற்றும் உதவி செய்வதன் முக்கியத்துவம் பல்வேறு அஞ்சல் சேமிப்பு மூத்தகுடி மக்களுக்கான திட்டங்கள் மற்றும் பெண்குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாப்பதை நோக்கமாக சுகன்யா சமநிதி யோஜனா ஆகியவற்றை இந்த அமர்வு மிகவும் தகவல் தரும் மற்றும் உண்டாகும் வகையில் அமைந்தது. பங்கேற்பாளர்கள் நிதி திட்டமிடல் மற்றும் தன்மையை கருத்தில் கொள்ள உதவியது. ஒட்டுமொத்தமாக எண்ணற்ற சிறப்பு முகாம் சமூக விழிப்புணர்வு சமூக ஈடுபாடு மற்றும் இயற்கை மனப்பான்மையை வளர்த்தது. திருவள்ளரை பஞ்சாயத்து கிராம மக்களிடையே நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஸ்ரீமதி இந்திரா காந்தி கல்லூரியின் நாடு கடந்தது. தனது 7 நாள் சிறப்பு முகாமை திருவள்ளரை பஞ்சாயத்து சட்டமன்ற கிராமத்தில் 27/12/2025 தன்னார்வலர்கள் உற்சாகமான பங்கேற்புடன் வெற்றிகரமான ஏற்பாடு செய்தது. மாணவர்களிடையே சமூக நலன் சுகாதார உணர்வு மற்றும் சமூக பொறுப்பை மேம்படுத்துவதை முதன்மை நோக்கமாக கொண்டு இந்த முகாம் நடத்தப்பட்டது. மேலும் வெற்றி பெற்ற தன்னார்வலர்களின் உற்சாகம் மற்றும் சுறுசுறுப்பான பங்கேற்பை பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டது. தன்னார்வலர்களின் வலிமையான கலாச்சார நிகழ்ச்சிகள் மூலம் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். நிகழ்விற்கு குறிப்பை சேர்ப்பது மற்றும் எண்ணற்ற ஒற்றுமை மற்றும் படைப்பாற்றலை வெளிப்படுத்தியது.